Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம Daredevil Born Again ஓட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்கமிங் இந்த சீரிஸ் நம்ம மார்ச் 4 வந்து நம்ம டிஸ்னி ப்ளஸ் சைட்லேருந்து ரிலீஸோ பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து Daredevilோட பெரிய ஃபேன் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இருக்கும்போது நான் Daredevilோட 3 சீசனும் அண்டு அந்த ரிலேட்டடான எல்லா சீரீஸையும் நான் பார்த்துருக்கேன். லைக் நம்ம லியூகேஜாக இருக்கலாம், அயன் ஃபிஸ்ட்டாக இருக்கலாம், ஜெசிகா ஜோன்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டிஃபெண்டர்ஸோட டீமோட அந்த சீரீஸ்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் எல்லாத்துக்குமே மேலே எனக்கு Daredevil தான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அது ஒரு இன்டென்ஸ் ஃபைட், ஆக்ஷனாகவும் ப்ரூட்டலாகவும் அண்டு செம ஸ்லாஷராக இருக்கும். பனிஷர்லாம் நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் டாப் நாச் ஆன ஒரு சீரீஸு. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ நம்ம டிஸ்னி ப்ளஸ் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன, வெறும் இன்னும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் டப்லாம் இன்னும் பண்ணலை. பட் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் அதோட கண்டினியூஷன் ஆட்டம் தான் இப்போ நம்ம பார்ன் அகைனோட சீரீஸ்லையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ சீரிஸோட மெயினான சில கீ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வின்சென்ட்டோட கேரக்டர் வந்து ஆல்ரெடி நம்ம ஹாக்காயோ சீரீஸ்லேருந்து காமிச்சிட்டாங்க. லைக் இவர் வந்து எப்படி நம்ம எம்சியூவில் வந்துட்டார். அண்ட் இப்போதைக்கு அவர் ப்ளஸ் நம்ம மேட் மர்டாக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷீ ஹல்க்லேயும் காமிச்சாங்க. அண்ட் நம்ம எக்கோ சீரீஸ்லேயும் வந்து லேசாக ஒரு இன்ட்ரோ ஆட்டம் எல்லாம் தந்துட்டாங்க. பட் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்து அப்கமிங் நம்ம என்ன ஸ்டோரியன் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாக்டாக நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து மெயினாக நம்ம மேட் மர்டாக் அண்ட் நம்ம வில்சன் ஃபிஸ்க் வந்து 2 பேரும் நேருக்கு நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பழைய விஷயம் எல்லாம் மறந்துட்டு இது ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் மாதிரி அவங்க வந்து ஒரு டாக்கில் இருக்காங்க. லைக் அவங்க எதிர்பார்க்கலையா இந்த மாதிரி திருப்பி அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு. அண்ட் செகண்ட் கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஸ்க் வந்து இப்போதைக்கு மேயராக இருக்கிற நியூயார்க்கோட சிட்டியில் ஸோ நெக்ஸ்ட் லெவலான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டார். அண்ட் அதில் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட் மர்டாக் வந்து டோட்டல் ஒரு லாயரோட கேரக்டராக மாறிட்டார். அண்ட் அவர் இந்த நைட் டைமில் விஜிலாண்டியாக சுற்றிருந்தார்ல நம்ம Daredevil, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாராம். ஆனால் இதிலே தெரிஞ்சிச்சு அவர் ரொம்ப நாள்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, திருப்பி அவர் பேக் டு Daredevil ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஏன்னா அப்கமிங் இன்னும் பெரிய பெரிய லெவலான சில ரிவீல்ஸ்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ரிட்டர்னிங்கான கேரக்டர்ஸில் பார்த்து நம்ம கெரியன் அண்ட் ஃபாகியோட கேரக்டரையும் திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் Daredevil சீரீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம Daredevilோட ஒரு சைட் கீ காட்டும், அவங்களோட டீம் மெம்பர்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அவங்களாம் நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் செம்மையாக இருப்பாங்க. பை த வே இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரை சடனாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் டோட்டலி ஒரு ஜா ட்ராப்பான ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆயிருந்தது. வேறு யாரும் இல்லை, நம்ம பனிஷரை தான். அண்ட் அந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம ஜான் பெரண்டல் தான் வந்து நச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பனிஷர் சீரீஸையும் பாருங்கள், Daredevil நடுவுலையும் எக்கச்சக்கமான பனிஷர் வர்சஸ் Daredevil சொல்லிட்டு ஃபைட் செக்மெண்ட்லாம் வரும். டோட்டல் மேடான ஒரு கேரக்டரு. அண்டு அதனால தான் எனக்கு பனிஷர் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவரை எதையும் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லா ரூல்ஸு எத்திக்ஸு அது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு இவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். அதுதான் அந்த பனிஷர் கேரக்டரை செமையாக ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலான பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரும் அகெயின் திருப்பியும் இந்த சீரீஸில் வரார். ஸோ அதனாலே ஒரு ஹைப் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்படியே பில்ட் ஆகிருக்கு. அண்ட் உள்ளே இப்போது மெயின் முக்கியமான வில்லன் கேரக்டர்ஸையும் ஸ்லைட்டான ஒரு இன்ட்ரோ தந்துட்டாங்க. ஸோ நம்ம மியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் அதை வந்து காமிக்ஸில் வேணால் நீங்கள் அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது மெயினான ஒரு வில்லன் கேரக்டரை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் டைகர்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் ஒயிட் டைகர் ஆஸ் எ ஃபீமேல் லேடி வெர்ஷனாக தான் பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து ஒரு ஜென்னோட வெர்ஷனாக காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது எப்படி நெக்ஸ்ட் அவங்க ஸ்டோரி உள்ளே கொண்டு வருவாங்கன்னு. ஸோ ஆனால் இவங்க கொஞ்சம் வில்லன் கேரக்டர் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பை த வே ஒரு குவிக்கான ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சியூ சைட்லேருந்து ஆல்ரெடி இதுக்கெல்லாம் இனிஷியல் அவங்க பிளான் பண்ணி எப்போயோ கொண்டு வந்துட்டாங்க. அது ஸ்டார்டிங் நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவியில் தான், அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் Daredevil இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷீ ஹல்கோட சீரீஸில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம Daredevilயும் அங்கே கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்கோ சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்கோக்கும் அண்ட் நம்ம Daredevilக்கும் அண்ட் அவங்களோட கனெக்ஷன் எப்படி வந்து நம்ம கிங்பின் ஃபிஸ்கோட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறோம். நல்லபடியாக அங்கங்கே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்தது. அண்ட் ஹாக்காயோட என்டையர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்பின் தான் கொஞ்சம் மெயின் வில்லனான செக்மெண்ட்டாக இருப்பார். இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிங்பின் தான் வில்லனு, ஏன்னா அவர் நெக்ஸ்ட்டு மேயர் பொசிஷனுக்கு போயிட்டாரா. ஸோ அவர் வந்து சின்ன இந்த மாதிரியான கிரிமினல் ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் பெரிய லெவலான ஏதோ கிரிமினல் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம விஜிலாண்டி Daredevil வந்து அவர் டோட்டலாக போயிட்டாராம். ஆனால் கடைசி ஒரு ஷாட்டில் அத்தனை ஒரு மாஸ்க்கு காமிப்பாங்க பாருங்களேன்,
அங்கே ஒரு கூஸ் பொம்மை அங்கே ஒரு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் இது நெக்ஸ்ட் அவங்க எப்படியெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இனிஷியலாக பிளானில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 எபிசோட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்து தான். அண்டு அதை வந்து கடைசியில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலோட கிரியேட்டர்ஸே சொல்லியிருக்காங்க லைக் அவங்க வந்து இது டோட்டல் 2 சீசனாக பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 9 எபிசோட்ஸாக. ஏன்னா இப்போ லென்த்தியான எபிசோட்ஸ் வந்து யாரும் அவ்வளோ பார்க்குறதுலாம் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு காலம் வந்தது 23 எபிசோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் இப்போல்லாம் அது கொஞ்சம் கச்சோட் ஆகிட்டு மோர் தென் 8 or 10 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12-13 வரையும் போகலாம். அதுக்கு மேலெலாம் எபிசோட்ஸ் போகாது ஒரு சீசனில். ஸோ இல்லை எவ்வளோ டோட்டலாக இருக்கும்னு எக்ஸாக்டாக சொல்லலை, பட் அப்கமிங் டேஸாக அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் March 4th அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. அண்டு இது வரைக்கும் டைம் நிறையவே இருக்குது உங்கள்கிட்ட. இன்கேஸ் நம்ம டேர்டெவிலோட சீசன் 1, 2, 3 எல்லாம் மஸ்ட் வாட்ச், அதை பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் பை த வே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டேர்டெவிலோட பார்ன் அகெயின் சீரிஸ் பற்றி? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in the next video. Bye guys.